பயங்கரமா இருக்குடா டே. நீ கேட்ட உப்பு கண்டம் இடையில எல்லா இடத்துலயும் டங்கு டங்குன்னு கேட்க போகுது. போட்டு இடிச்சு கன்ஃபியூஸ் ஆகுதா? ஸ்பூன் எடுக்கிறதா கையில் எடுக்கிறதா? எழுது பேரை காணம்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட் அதுமா வீட்டில் சமைக்காமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதில் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்மளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபேம் ஜாம் ஆயிஷா வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். செம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் பஃபே ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லா சாப்பாடுமே. நான் பிள்ளைங்கெல்லாம் கூட்டிட்டு வருவேன்னு தெரிஞ்சு பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடெல்லாம் அந்த பஃபேல வச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே இருந்து ஒரு சூப்பரான ஒரு மெமரியை கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படிதாங்க சொல்லணும். இந்த டேவை போன உடனே வெல்கம் ட்ரிங்க், அது போமோகிரானட் ஜூஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் குடிக்கிறேன். செம்ம சூப்பரான டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல இருந்தது. நான் போன உடனே கேட்டது, எதுக்குப்பா நீ இவ்வளோ வெரைட்டி குக் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மட்டன்ல ஒரு கறி, சிக்கன்ல ஒரு ரோஸ்ட், பிள்ளைங்களுக்காக பாஸ்தா, நெய் சோறுன்னு சொல்லிட்டு வகை வகையா அடுக்கி தள்ளிருச்சு. இதுவரை நான் பண்ற நெய் சோறு தான் ஒரு ஈஸியான மெத்தட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை விட ஒரு ஈஸியான மெத்தட்ல ஆயிஷா பண்ணிருந்துச்சு. டேஸ்ட் செம்ம சூப்பரா இருந்ததுங்க. கண்டிப்பா ரெசிபி வாங்கி இந்த வார ஃப்ரைடே அந்த நெய் சோறை ட்ரை பண்ணிடலாம். ஃபைனலாக கொடுத்த ஃபஜ்ஜி ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அதெல்லாம் வேற லெவலில் இருந்ததுங்க. லாஸ்ட் ரமதான்ல இருந்து இப்போ வரை ட்ரை பண்ணணும்னு நினைச்சு பெண்டிங்ல வச்சுட்டு இருக்க ஒரு ரெசிபி வந்து இந்த பட்டர் புட்டிங். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி போடுறேங்க. செம்ம சூப்பரான ரெசிபி. லாஸ்ட்டாக சர்ப்ரைஸாக ஓப்பன் பண்ணி கேக் கட் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆயிஷான்ற பேரவே காணாங்க. எனக்கு தான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த மாதிரி லைஃப் லாங்காக மறக்க முடியாது நிறைய ஃபன் மூமெண்ட்டையும் நல்ல மெமரிஸையும் கிரியேட் பண்ணிட்டு அங்கேருந்து நான் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு டேவாக இருந்ததுங்க. இந்த மாதிரி நல்ல ஃபீல் குட்டான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.